அனைவருக்கும் வணக்கம். நான் அருள் ஜேம்ஸ் வசன், தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் இளைஞர்கள் மத்தியில் நிறைய சமூகபூர்வமான வேலைகளை செஞ்சிட்ருக்கேன். அந்த நிலைமையில் எனக்கு ஐடியாஸுக்கு என்னுடைய இயக்குனர் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு இது ஐடியாஸில் 4வது பயிற்சி. இந்த 4வது பயிற்சியில் சமூக வழக்காடுதல் மற்றும் உந்துதல் பயிற்சி இது. இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எடுத்த 3 பயிற்சிகளும் எனக்கு ஒரு தொடக்கமாக இருந்தது. அதோடைய ஆளுமையும் ஆழத்தன்மையும் எனக்கு இந்த பயிற்சி ரொம்ப அதிகமாக தந்திருக்கு. இந்த பயிற்சியிலிருந்து நிறைய இளைஞர்களை உருவாக்குறதுக்கான ஒரு அறிவும் ஆற்றலும் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் இதை கொண்டு போய் என்னோடய கிராம இளைஞர்களுக்கும் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது நான் ஒரு முடிவாக எடுத்திருக்கேன். நாங்கள் எங்கள் கமிஷன்லேருந்து மாற்றம் நோக்கி 100 கருத்தாளர்கள் அப்படின்ற ஒரு பெயரில் 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து நாங்கள் இந்த பயிற்சி நடத்திட்டுருக்கோம். இந்த பயிற்சியில் போய் நான் இங்கே கற்றுக்கிட்ட சமூக வழக்காடுதல் உந்துதல் பயிற்சியை இதை போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க இந்த பயிற்சி மூலிமா நான் பெற்ற மாதிரி அவங்களும் கொண்டு போய் அவங்களுடைய கிராமங்களிலும் அவங்களுடைய ஊர்களிலும் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி வழக்காடுதல் செய்யணும் அப்படின்றத ஒரு ஊக்கமாக கொடுத்து அவங்கள நாங்கள் புதுசாக மெருகேற்ற போகிறோம். எனக்கு இந்த ஐடியாஸ் பையன் நிறைய வகையில் என்னை வளர்த்து எடுத்துருக்கு. என் பெயர் ஜெனிஃபர். நான் மதுரை பல்நோக்கு சமூக சேவா சங்கத்திலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி ஐடியாஸில் இருந்த பேராலீகல் பயிற்சியை அட்டன் பண்ணியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வழக்காடுதலும் உந்துரைத்தலும் இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் அட்டன் பண்ணேன். இங்கே ஊடக வழியாக வழக்காடுதல் பற்றி நான் நிறைய கற்றுக்கொண்டேன். பலவிதமான தரப்பில் இது வழக்காடுதல் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இது தனிப்பட்ட முறையில் எப்படி உதவுனா, எங்கள் தெருவில் ரொம்ப நாளாக ரோடு போடாமல் அது அப்படியே இருக்குது, ரொம்ப வருஷமாக அது அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு இந்த வழக்காடுதல் வழியாக எப்படி இது பண்ணலாம், அரசு அதிகாரிகளை சந்தித்து அதற்கான தீர்வு காண்றதுக்கான மனு கொடுத்து இந்த மாதிரி முயற்சி எடுக்கலான்னு சொல்லி நான் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். அதுபோக நான் பணிபுரிகிற சங்கத்தில் மக்கள் பெண்கள் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வையும் இதை கொண்டு சேர்க்குற ஒரு பயிற்சியாளராகவும் இருந்து இங்கே கற்றுக்கிட்டதை இன்னும் பயன்பெறுவதற்கான நான் முயற்சி எடுப்பேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மாரீஸ்வரி. நான் சக்தி விடியல் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிறேன். இந்த ஐடியாஸ் மையத்தில் 6 நாள் நடந்த வழக்காடுதலும் சமூக வழக்காடுதலும் உந்துரைத்தலும் பயிற்சியில் நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, தமிழகத்தில் கிராமங்கள் அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நடத்தணும். அதை நடத்தியிருக்காங்களா அப்படின்றது தெரியலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே இது சார்ந்த தகவல்களை எல்லாம் திரட்டி தமிழக அளவில் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும். அதன் மூலமாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை செய்ய போகிறேன்.